திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் தலத்தின் பின்னணி மற்றும் புராணக் கதை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை கேலியாக மூடினார். இதனால் உலகமே இருண்டது. இதற்காக சிவபெருமான் பார்வதியை பூலோகத்தில் தவம் செய்ய பணித்தார். பார்வதி தேவி கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் தவம் செய்து பின்னர் இங்கு வந்து அண்ணாமலையாரை நோக்கி தவம் புரிந்தார். தவம் முடிந்து சிவனை சந்திக்கும் தருணத்தில் அம்மன் மிகவும் மெலிந்து காணப்பட்டார். இறைவனை தரிசித்த மகிழ்ச்சியில் அவர் இறைவனுக்கு அமுது படைக்காமல் அவரை பார்க்கவே விரும்பினார். அப்போது அமுது உண்ணாமல் இறைவனை பார்த்திருப்பதால் நீ உண்ணாமுலை என அழைக்கப்படுவாய் எனச் சிவனார் அருளினார். அதேபோல பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது. அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய அக்னி பிழம்பாக ஜோதி மலையாக தோன்றினார். இந்த மலையின் அடி மற்றும் முடியை காண்பவருக்குத்தான் பெரியவர் என்றட்ட பதவி என்றனர். அடி தேடி விஷ்ணு வராக ரூபத்திலும் முடி தேடி பிரம்மா அன்னப்பட்சியாகவும் சென்றனர். யாராலும் முடியையும் அடியையும் காண முடியவில்லை. தங்கள் ஆணவம் நீங்கிய பின் இருவரும் சிவபெருமானை துதித்தனர். சிவபெருமான் அக்னிமலையாக நிலை பெற்றார். இதுவே அண்ணாமலை, அணுக முடியாத மலை என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னரால் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்து இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.